அவள் ஒரு தேவதை அழகிய சொந்தங்களே, அதோ சைக்கிளில் 2 பேர் போகிறார்கள் தெரியுமா? இவர்கள் தான் நம் கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள். அதோ சைக்கிள் ஓட்டிக்கொண்டு செல்கிறாரே, அவர் பெயர் தான் முத்தையா. அவருக்கு பின்பு சைக்கிளில் அமர்ந்து வருகிறாரே, அவர் பெயர் தான் தெய்வானை. இவர்கள் இருவரும் எங்கே செல்கிறார்கள் தெரியுமா? கேளுங்கள், அவர்களே சொல்வார்கள். மாமா மாமா, இப்படி வருஷம் வருஷம் கல்யாண நாள் வருது, ஆனா நீங்க கோவிலுக்கு மட்டும்தான் என்னை இட்டுட்டு போறீங்க, வேற எங்கேயுமே இட்டுன்னு போக மாட்டீங்க, வேற எதுவுமே வாங்கி தர மாட்டீங்களே. ஏதாவது எனக்கு வாங்கி தரலாம்ல? என்ன தெய்வானே, என்ன வேணும் உனக்கு? வருஷம் வருஷம் நம்ம கல்யாண நாள் வருதுதான், உன்னை நான் கோவிலுக்கு இட்டு போயிட்டு வரோம். நம்ம வேற என்ன எதிர்பார்க்கற? நீ வேற எங்க போகணும் சொல்ற? உனக்கு என்ன வாங்கி தரணும்? மாமா, நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒவ்வொரு வருஷமும் நம்ம கல்யாண நாளா கொண்டாடுறோம். அப்படியே பெருசா என்ன கொண்டாடுறோம்? கோவிலுக்கு இட்டுன்னு பாருங்க, பூ வாங்கி கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். வேற எங்கேயாவது இட்டுன்னு போயிருக்கீங்களா நீங்க? ஒரு பட்டு புடவையாவது எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா நீங்க? இந்த தடவையாவது எனக்கு வாங்கி கொடுங்க மாமா. தெய்வான, எனக்கு மட்டும் என்ன, உனக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் இல்ல தெய்வான. நம்ம பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படாம நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம 5 பெண் குழந்தைங்களை பெற்றிருக்கிறோம், வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாயிடுச்சுங்க. இப்ப நம்ம நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்கணும், அது மட்டும்தான் என்னோட சிந்தனையில ஓடிட்டே இருக்கு தெய்வான. மாமா, எனக்கு மட்டும் என்ன அக்கறை இல்லாமலையா இருக்குது? நம்ம பசங்களை எல்லாம் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்லா போய் வாழணும் நானும் தாங்க நினைக்கிறேன். இருந்தாலும் என்னோட சந்தோஷத்தையும் நீங்க பாக்கணும்ல. நான் என்ன பெருசா கேட்டுட்டேன், ஒரு பட்டு புடவை அதை வாங்கி கொடுக்கலாமே. தெய்வான, நீ சாதாரண பட்டு புடவைன்னு சொல்லிட்ட, அது ஒரு சிம்பிளா நம்ம 1000 ரூபாய் கொடுத்து எடுத்தா கூட அந்த 1000 ரூபாயை நம்ம சேர்த்து வச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணலாமா இல்லையா? சொல்லு. நம்ம பெரிய பொண்ணு கல்யாண வயசு வந்துட்டா, அவளை ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுக்கணும். இப்ப தங்க நகைகளோட விலைலாம் ஏறிக்கிட்டே இருக்குது தெய்வான, நம்ம சேர்த்து வைக்கிறதான் பாக்கணும் நாம. சரி விடுங்க மாமா, ஏதோ எனக்குள்ள ஒரு ஆசை உங்ககிட்ட கேட்டுட்டேன் நானு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் எப்பயும் உங்ககிட்ட சொல்லிடுவல, அதே மாதிரி இப்பயும் சொல்லிட்டேன் நானு. சரி விடுங்க, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். சரிங்க. சரி, என்ன இன்னும் எனக்கு பூவே வாங்கி கொடுக்கல? சீக்கிரமா ஏதாவது பூக்கடையா பார்த்து பூ வாங்கி கொடுங்க. தெய்வான, அது எப்படி பூ வாங்கி கொடுக்காம விட்டுருவோம் நானே? அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவோம் தெய்வான, நீ சொல்லவே தேவல. நம்ம எப்பயும் வாங்குற அந்த பூக்கடையிலேயே உனக்கு பூ வாங்கி தந்துடுறேன் தெய்வான. ஆனா பாத்தியா தெய்வான, உன்னோட குணத்தை. பட்டுப்புடவை கேட்ட, நான் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன். நீ என்கிட்ட எந்த கோவமும் படல, கோச்சுக்குள்ள சரி விடுங்கன்னு சொல்லிட்டு மாறிட்ட பத்தியா? இதுதான் தெய்வான உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே. மாமா, என்ன மட்டும் சொல்றீங்க? நீங்க மட்டும் என்ன பட்டு புடவை கேட்ட, நீங்க எதுவுமே என்கிட்ட கோவமா பேசல, ஒரு முகம் சுளிக்கல. அதுக்கு என்கிட்ட பொறுமையாவே விளக்க சொன்னீங்க. உங்க குணமும் நல்ல குணம் தான். வாங்க பாருங்க சொந்தங்களே, கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும். 2 பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாத்தீங்களா? அவரு அவங்க சம்சாரத்தை நல்ல குணமுள்ளவன்றாங்க, அவங்க சம்சாரம் அவரை பார்த்து நீங்களும் நல்ல குணம் உடையவர்ன்றாங்க. இப்படி 2 பேரும் எப்படி தங்கையா பொழுது கொண்டு இருக்காங்க பாத்தீங்களா? சரி, இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, இவங்களோட பிள்ளைங்க அதான் 5 பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி இருப்பாங்க? சரி பாப்போமா? அப்புறம் பெண் குழந்தைகள் சொன்ன உடனே எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் நினைச்சிடாதீங்க, எல்லாம் வளர்ந்த பெண் பிள்ளைகள் தான். எல்லாரும் கல்யாண வயசு வந்துட்டாங்க எல்லாரும். மாமா, சரி, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா ஒவ்வொரு வருஷமும் கோவிலுக்கு போறோம், ஏன் அந்த ஒரே கோவிலுக்கு தானே போகணும்? வேற கோவிலுக்கு இட்டுன்னு போலாம்ல? தெய்வான, நம்ம கல்யாணம் ஆகி முத வந்த கோவில் இந்த கோவில் தான், அதனாலதான் வருஷம் வருஷம் அந்த கோவிலுக்கே இட்டுட்டு போறேன். இப்ப என்ன தெய்வான உனக்கு பிரச்சனை? ஒண்ணு இல்ல மாமா, சும்மா உங்ககிட்ட பேசிட்டே வர்றதுக்கு தான். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன் நானே, ஏதாவது பேசணும் போல இருக்குது. வீட்டுலன்னா என்னால ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இப்ப சைக்கிள்ல சும்மா தானே உட்காந்துட்டு வரேன், அதனால தாங்க உங்ககிட்ட பேசிட்டே வரேன். இதோ தண்ணி குடம் தூக்கி கொண்டு வருகிறாளே, இவள் பெயர் தான் கலையரசி. இவள் முத்தையா தெய்வான இவர்களின் 4வது மகள். வீட்டில் இவளுக்கு என்ன வேலை தெரியுமா? தண்ணீர் தூக்கி கொண்டு வருவது, மளிகை கடைக்கு செல்வது, காய்கறி வாங்க செல்வது, வீட்டில் வாசலில் கோலம் போடுவது, தண்ணீர் தெளிப்பது போன்ற வீட்டின் வெளிப்புற வேலைகளை செய்வது இவள்தான். இந்த கலையரசுக்கு பெரிதாக எந்த ஆசையும் கிடையாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தன் வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருப்பாள். என்னமா கலையரசிய, வீட்டுக்கு குடிக்க தண்ணி கொண்டு போறியா? சரி, தினமும் நீ தான் தண்ணி பிடிக்க வர. ஏன் உங்க வீட்டுல உங்க அக்கா தங்கச்சிலாம் வேற யாரும் வர மாட்டாங்களா? நீ ஒரு ஆள் தான் வர. காய்கறி கடைக்கு போனாலும் நீ தான் வர, பழ கடைக்கு போனாலும் நீ தான் வர. ஏன் மத்தவங்களும் வர மாட்டாங்களா? உனக்கு தான் நல்லா வாங்க தெரியும், ஒன்னு அனுப்பிடுறாங்களா? அக்கா, நான் தான் நல்லா வாங்குவேன் அப்படிலாம் இல்லக்கா. வீட்டுல இந்த மாதிரி வெளியே போயிட்டு
போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வரது, தண்ணி பிடிச்சிட்டு வரது, இந்த மாதிரி வெளி வேலைலாம் என்னோட பொறுப்பு. அதனால நான் செஞ்சுட்டு இருக்கேன்க்கா. ஏண்டி கலையரசி, தெரியாம தான் கேட்கறேன். உங்க வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு பிரிச்சு செய்றீங்க. நீங்களாம் எப்படியும் வேற ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகதான் போறீங்க. அதுக்கப்புறம் யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது எல்லா வேலையும்? அக்கா, இப்பவே எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு போறோம். முதல்ல எங்க அக்கா கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் தானே ஒவ்வொரு ஆளுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் வேலையை அதுக்கப்புறம் சேர்ந்து செய்வோம். ஐயோ கலையரசி, உனக்கு புரியுதா புரியலையா? நீங்க 5 பேரு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வேற வீட்டுக்கு போதானே போறீங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்யறது யாரு? உங்க அம்மா தானே கஷ்டப்படணும். அது நடக்கிறப்ப பாத்துக்கிறாங்கக்கா. சரிடி கலையரசி, காலையிலேயே உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சைக்கிள்ல போனாங்க. எங்க கிளம்பி போறாங்க? அதுவாக்கா, எங்க அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாளுக்கா. அதான் எங்க அப்பா கோவிலுக்கு போயிட்டு போயிருக்காரு. ஓ அப்படியா? சரி, நீங்களா போகலையா? நீங்களா வீட்லயே இருக்கீங்க? அக்கா, என்கிட்ட இருக்கிறது ஒரே சைக்கிள் தான். அதுல எப்படி நாங்க எல்லாருமே போக முடியும்? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் மட்டும் தான் உட்காந்து போக முடியும். அதனால அவங்க 2 பேரும் போயிருக்காங்கக்கா. அது சரி அது சரி. உங்க பெரிய அக்கா இருக்கிறாள, அவளுக்கு மாப்பிள்ளை ஏதாவது பாக்குறீங்களா? எங்க பெரிய அக்காவுக்கா? இல்லக்கா, அவங்களுக்கு எதுவும் மாப்பிள்ளை எதுவும் பார்க்கலையே. என்னன்னு கலையரசி சொல்ற? உங்க அக்காவுக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்க்கலையா? காலகாலத்துல சீக்கிரமா ஒவ்வொரு பொண்ணுங்க மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்காம உங்க அப்பா என்ன பண்றாரு? அடுத்தடுத்து பொம்பளை பசங்க இருக்குன்னு அவருக்கு நினைப்பு இருக்குதா இல்லையா? சரி சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நானே. சரி போ, உங்க வீட்டுல டைம் ஆக போகுது. சரி போ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சொந்தங்களே, பெரிய அக்கான்னு பேசிக்கிறாங்களே 2 பேரும். அந்த பெரிய பொண்ணு யாரு? அந்த பெரிய பொண்ணோட பெயர் என்ன? அவங்க வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பாப்போமா? பாப்போம். தெய்வானே, எவ்வளவு பூ வாங்குவ? மாமா, உங்க இஷ்டம் மாமா. எவ்வளவு பூ வாங்கி எனக்கு தரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு பூ வாங்கிட்டாங்க. சரி தெய்வானே. அம்மா, பூக்கடைக்காரம்மா, ஒரு முழம் மல்லிகை பூ கொடுமா. சரிங்க ஐயா. ஐயா, இந்தாங்க ஐயா பூ. அம்மா, பூக்கடைக்காரம்மா, எவ்வளவுமா ஆச்சு பூவுக்கு? ஐயா, ஒரு 20 ரூபா கொடுங்க ஐயா. இந்தாமா, வாங்கிக்கோமா. தெய்வானே, மல்லிகை பூ வாங்கியிருக்கேன் பாத்தியா? இந்தா, தலையில வச்சுக்கோ. என்ன மாமா, எப்பயும் நீங்க தானே தலையில வைப்பீங்க. இந்த தடவை எனக்கு நீயே வச்சுக்க சொல்றீங்க. வச்சுக்கிடுங்க மாமா. அப்படியா தெய்வானே? சரி, இரும்பு தெய்வானே, நானே தலையில வச்சு வர்றேன். சொந்தங்களே, பாத்தீங்களா? முத்தையா அவர் சம்சாரம் தெய்வானை மேல எவ்வளவு பாசமா இருக்காரு பாருங்க. இந்த அளவுக்கு பாசம் இருந்தா வெளியடன் கூட பார்க்காம தன் பொண்டாட்டிக்கு தானே பூ வச்சு விடுறாரு. இந்த மாதிரி ஒரு கணவன் எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிருவாங்களா? தெய்வானே போன ஜென்மமோ இல்ல அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னவோ தெரியல, இவ்வளவு நல்ல கணவன் கிடைச்சிருக்காரு தெய்வானைக்கு. குடும்பத்தில் பல இன்ப துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் தங்களுக்குள் எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லாமல் இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் பாருங்களா. இதே போல் அனைவரும் இருந்தால் எவ்வளவு நல்லாக இருக்கும். தெய்வானே, நீ ஆசைப்பட்ட மாதிரி என் கையாலே உன் தலையில பூ வச்சுட்டேன். இப்ப சந்தோஷமா? சரிங்க மாமா. சரி வாங்க, சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும் பாருங்க. பிள்ளைங்க எல்லாம் நம்மளை எதிர்பார்த்துட்டே இருக்குங்க. வாங்க. ஐயா ஐயா, என்னங்க ஐயா, பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசமா உங்களுக்கு? என்னம்மா, என்ன கேட்டீங்க? எவ்வளவு பாசமான கேக்குறீங்க? இத பாசம் கூட சொல்ல முடியாது, அதுக்கும் மேல. ஐயா, சந்தோஷமா இருக்குது ஐயா. நீங்க உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசமா இருக்கிறதும், அவங்க பூ வச்சு விடுன்னு சொன்ன உடனே நீங்க எதுவுமே சொல்லாம பூ வச்சு விடுறதும் பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. இதே போல ஒற்றுமையாவே இருங்க ஐயா. சரிங்க பூக்காரம்மா, நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, போயிட்டு வரமா? சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. தெய்வானே, கிளம்பலாமா? கிளம்பலாம் வாங்க மாமா. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது, இன்னைக்கு இவ்வளவு அழகா கிளம்பிருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு நல்ல நாள். அதாவது எங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அதனாலதான் இப்படி நான் கிளம்பி இருக்கிறேன். சரி, எங்க அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்ன்றதுனால நான் என்ன பேசலாம் தெரியுமா இருக்கிறேன்? திருமணம் உறவை பற்றி பேசலான்னு இருக்கேன். சொந்தங்களே, இது யாருன்னு தெரியுதா? இவதான் முத்தையா தெய்வானை இவர்களின் 2வது மகள். பெயர் மகாலட்சுமி. பேருக்கேத்த மாதிரி அழகா இருக்காங்களா? இவளுக்கு என்ன வேலை தெரியுமா? இதோ பாக்குறீங்களே,
இதே போலதான் செல்லுல எதையாவது வீடியோ எடுத்து விட்டு அதை அப்லோட் செய்யறதும் ரீல்ஸ் எடுக்கிறதும் போன்ற செல்லுக்குள்ளே மூழ்கி கொண்டு இருப்பவள் இவள்தான். இவள் வீட்டில் பெரிதாக எந்த வேலையும் செய்வது கிடையாது. சரி, இவளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏதோ வீடியோவில் சொல்லிக் கொண்டிருக்கிறாளே திருமண உறவை பற்றி பேச போறேன்னு, அதை என்னதான் பேசுகிறாள் என்று கேளுங்கள். திருமணம் என்பது 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கோள் நிலைகளையும் அறிந்து 8 திசையிலிருந்து உறவை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் ஒன்று சேரும் ஒரு அற்புத பந்தத்தின் உறவே திருமணம் ஆகும். சொந்தங்களே, இந்த மகாலட்சுமி இப்படிதான் பல தத்துவங்களை பேசுவா. ஆனா அது போல இவ நடந்து கொள்ளவே மாட்டா. இவ எப்படிலாம் நடந்துக்கிறான்றத நீங்க போக போக பார்க்கலாம். வீடியோவில் மட்டும்தான் இப்படி நல்லவள் மாதிரி பேசுவாள். ஹாய், சரி, இது மட்டும் இல்லாம ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லலான்னு இருக்கேன். அதையும் சொல்றேன் கேளுங்க. நம்ம பத்திரிகையெல்லாம் போடுவாங்கல்ல, அன்பும் மரணமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த திருக்குறளோட விளக்கம் என்ன? இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு நல்ல அன்பான உள்ளமும் அதனை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை. இதுதான் இந்த திருக்குறளோட பொருள். சரி, இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். சரி, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். சொந்தங்களே, இதோட எபிசோட் 1 முடிகிறது. இதுக்கப்புறம் 2வது எபிசோட்ல சந்திப்போம். இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.